ஓ ஓ ஓ ஓ ஓ நான் தாண்டி பாட்டி நல்ல முத்து பேச்சு முத்தமா முத்தமா முத்து பாருங்க முத்தமா முத்து வெற்றி பாருங்க ஓ ஓ ஓ ஓ ஓ நான் தாண்டி பாட்டி நல்ல முத்து பேச்சு. உலகளவில் ஆண்டுதோறும் 3 லட்சம் குழந்தைகள் கடுமையாக ஹீமோகுளோபின் கலப்பிரிக்கிறார் என்று சர்வதேச ஆய்வு தருகிறது. ஹீமோகுளோபின் கோளாறுகள் என்பது இரத்த கொலை இயல்பான செயல்பாட்டை பாதிக்கிறது. இரத்த சோம்பன அளவு மற்றும் வடிவம் இரத்தத்துக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறமையும் குறைந்துவிடும். மிகவும் பொதுவாக இதுபோன்ற குளோபின் கோளாறு தான் அறிவால் செல் அனீமியா இதன் நோயாகும். சிவப்பு வடிவு மாறும்போது இரத்தத்தை அது ஆக்சிஜன் எடுத்து செல்வது குறையும். அப்போ ஹார்ட்டுக்கு போகாது. அறிவால் செல் நோய் என்பது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் சி அல்லது அறிவால் வடிவத்தில் மாறுவதை குறிக்கிறது. இந்த ஆரோக்கியமற்ற செல்கள் விரைவில் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைக்கிறது. இதனால் பலவித ஆரோக்கிய கேடுகள் உண்டாகும். எனவே ஹீமோகுளோபின் கோளாறு பிற குழந்தைகளை போதுமான அளவு வளர்ப்பது மிகவும் அவசியம். இது குறிப்பான விழிப்புணர்ச்சி வகையில் ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 19 அனுமதிக்கப்படுகிற நடப்பாண்டு 2020 உயிர்வாழ் இடைவெளி மூடுவது என்ற ஒரு பக்கத்தினை அனுசரிப்பது குறித்த அறிவால் செல் பாதிப்பு குறித்த ஆய்வுகளை ஈடுபட அறிவால் செல் இரத்த சோகை என்று ஒரு பரம்பரை இரத்த கோளாறாகும். இது இரத்த சோபனையில் நீண்டகால அழிவை கடுமையாக வலி நோய் தொற்று பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுகிறது. உறுப்பு சேத நிகழ்வோடு ஆரம்பகால மரணத்தை ஏற்படுத்துகிறது. அறிவால் செல் என்பது பெரும்பாலும் மரபணு காரணங்கள் தான் உருவாகிறது. சோர்வு மற்றும் திணறல், வெளித்தோல் மற்றும் விரல் முகம் மஞ்சள் காமாலை, தோல் மஞ்சள் மற்றும் கண்களில் வெள்ளை குழந்தைகளின் வளர்ச்சி குறைதல் மற்றும் பருவ தாமதம் போன்றவர்கள் ஆகும். அறிவால் செல் இரத்த உள்ளவர்கள் ஒரு மரபணுவை பெற்றுள்ளனர். அது ஆக்சிஜனை விட்டு பெறும்போது நீண்ட தண்டுகளை உருவாகிற இரத்த சோபனங்கள் மெதுவாக லட்டு வடிவத்தில் இருக்கும். நீண்ட தட்டுகளை கொண்ட வடிவத்தில் சோப்பனுக்கு இருந்தால் உடலில் இரத்த நாளங்கள் எளிதில் செயல்பட முடியாது. அவை இரத்த நாளங்களை அடைத்து இரத்த ஓட்டத்தை அடிக்கிறது. மேலும் திசுக்கள் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தை நிறுத்துகிறது. இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை உடல் உறுப்புகள் மற்றும் முட்டுகளை சேதப்படுத்தும். எந்த பாதிப்பற்ற பகுதியில் கடுமையான வலியை ஏற்படுத்தும். வலிமிகுந்த அறுவால் உயிரணு நெருக்கடியில் பல்வேறு முட்டுகள் மற்றும் உடல் உறுப்புகள் பாதிக்கலாம். முதுகு, மார்பு மற்றும் வயிறு ஆகிய பொதுவாக பாதிக்கப்படுகிறது. கடும் வலி மற்றும் காய்ச்சல், வீக்கம், வாந்தி, இரத்த அழுத்தம் மற்றும் வேகமான இதய துடிப்பு நீடிக்கக்கூடிய கடும் செலவுகளை எதிர்கொள்ளும் நிலையில் ஒரு கட்டத்தில் உயிருக்கும் விளைவித்துவிடும். எனவே அறிவால் உயிரணு நோய் குறித்து அபாயத்தை அறிந்து உடனே நரம்பியல் சார்ந்த மருத்துவமனைக்கு ஆலோசனை பெற பாதிப்பின் தன்னிடத்தை கொண்டு விரிவான ஹீமோகுளோபின் எலக்ட்ரோபோரோசிஸ் எனப்பட்ட இரத்த பரிசோதனை மூலம் மருத்துவர் கண்டறிவு. அறிவால் செல் அனீமியா ஏற்படுதல் குளோபினுக்கு இரத்த பரிசோதனை மூலம் கண்டறிய முடியாதவர்களும் அறிவால் செல் அனீமியா பரிசோதிக்க ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும். முக்கிய சுவாச பிரச்சனை பகுதி கடுமையான வலி ஏற்பட உடனே நரம்பியல் நிபுணர்கள் அலுவலக மூலம் நடைபெறும் விவரங்கள் கூறுகிறது. தீவிர உடற்பயிற்சி தவிர்க்கணும். அறிவால் செல் அனீமியா என்பது மரபணு காரணமாக இந்த குழந்தைகளுக்கு வரலாம். அறிவால் உயிரணு நோயில் உள்ள பிரச்சனை 5 முதல் 6 மாத காலத்தில் தொடங்கும். குழந்தைகளை பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து காத்துக்கொண்டு பருவத்திலிருந்து 5 வயது வரை பென்சிலின் தடுப்பு மருந்து போட வேண்டும். பல இறப்புகள் NPC நோய் காரணமாக இருந்தாலும் இந்த தொற்று நோய் உள்ள சில முழுமையாக குணப்படுத்த முடியும். அறிவால் உயிரணு நோயில் சரியான அளவு நீர், சீராக உணவு மற்றும் ஆரோக்கிய வாழ்முறை, தீவிர வெப்பநிலையை தவிர்ப்பது போன்றவை கடைபிடிக்க வேண்டும். தீவிர உடற்பயிற்சி நிலையை தவிர்க்க வேண்டும் என்பது மருத்துவர்கள் அறிவுரை பெறும். சிக்கலுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை. அறிவால் செல் நோயால் பாதிக்கப்பட்ட பக்கவாதம் பிரச்சனையை சிகிச்சை அளிக்காமல் தடுக்கும். இரத்த மாற்றம் பயன்படுத்த தானம் செய்யப்பட்ட இரத்த சிறப்பு இரத்த அணுக்களை சேகரித்து அவர்கள் நரம்பு வழியாக செலுத்தும். சாதாரண இரத்த அளவை அதிகரித்தது போல அறிவால் செல் இரத்த செல் மாற்று சிகிச்சையும் ஏற்படுகிறது. அறிவால் செல் இரத்த சோகை அறிவால் செல் அனீமியா அறிகுறிகள் மற்றும் இறப்பு உள்ளிட்ட மாற்று இடர்பாடுகள் ஏற்பட்டு சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது பரிந்துரைக்கிறார்கள். மருத்துவர் இரத்த ஓட்டத்தை மெதுவாக்கிவிடும்.
இவ்வாறு செல்ல என்பது மரபணு நூல்களின் குழுவாகும். களைப்பு மற்றும் மூச்சு திணற குழந்தைகளின் உச்சக்குறைதல் மற்றும் பருவமடைதல் தாமதம், அடிக்கடி தொற்றுகள், ஸ்ட்ரோக், கண் பிரச்சனை, மஞ்சள் காமாலை, வெளிர் தோல் மற்றும் விரலயங்கள் போன்றவை அறிவியல் செலவு மரபணுவாகும். களைப்பு மற்றும் மூச்சு திணற குழந்தைகள் வளர்ச்சி பருவமடைதல் தாமதம், அடிக்கடி தொற்றுகள், ஸ்ட்ரோக், கண் பிரச்சனை, மஞ்சள் காமாலை, வெளிர் தோல், விரல் நகங்கள் போன்றவை காரணம். இது சிவப்பு இரத்த அணுக்களின் கட்டமைப்பில் தாக்கத்தை உருவம் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது. பொதுவாக கட்டணம் மற்றும் நெகிழ்வான சிவப்பு இரத்த அல்லது வெத்தனான வழியாக முந்ததாக செல்ல முடியும். அறிவால் இரத்த சோகையில் சில சிவப்பு இரத்த அணுக்கள் பிற நிலவுகள் அறிவால் போன்று மாறிட கடினமாக ஒட்டும் தன்னுடன் இருக்கும். இது அவற்றை மெதுவாக்காத அல்லது தடைக்கலானது. இவர்கள் உச்சரிக்க தென்காசி மாவட்ட பட்டியலில் உள்ளது. நெகிழ்வு செலவு இயந்திர பயிற்சி